ஹாய் நண்பா! சிந்தா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன். அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கு இல்லாத போது அவங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். மேலும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸுக்கு. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் வேணுன்னா உடனே நம்ம இன்டர்நெட்டை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதலிக்க நேரமில்லை. அந்த படம் ஜெயம் ரவி, நித்யா மேனன், கிருத்திகா உதயநிதி அவங்கெல்லாம் கிருத்திகா உதயநிதி டைரக்ஷனில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் இன்னும் ஒரு சில பேர் சொல்லலாம் அவங்களாம் நடித்து ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் வெயிட்டிங்கில் இருக்கிற படம் தான் இந்த காதலிக்க நேரமில்லை. இந்த சாங் இப்போ ஒரு புதுசாக ஒரு சாங் வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு சாங் வந்து செம ஹிட்டு, செம வைப் மெட்டீரியலாக தான் இருக்குது. அதுதான் இப்போ 2024 பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அது ஒரு இது மியூசிக்கில் இதையும் நம்ம ஏஆர் ரகுமானும் பாடி அந்த சாங் ஒரு வைப்பாக போயிட்டுருக்கு. அது செம இதில் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். கிருத்திகா உதயநிதி, காளி, அப்புறம் ஒரு வெப் சீரிஸ் பண்ணாங்க பேப்பர் ராக்கெட். அவங்க ஃபஸ்ட்டு பண்ண வணக்கம் சென்னை, இதெல்லாம் சூப்பர் படம் சொல்லலாம். வணக்கம் சென்னை மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு அவங்க டேரக்ஷன் என்னன்னே தெரியாது. ஆனால் செம்ம ஃபேவரெட்னு சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கான ஃபேவரெட் அது. மிர்ச்சி சிவா நடித்த படம். அந்த படம் மாதிரி தான் இந்த படம் இருக்கும், ஒரு லவ் பேஸ் பண்ண படம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதை விட 2025 ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க படம்னு சொல்லலாம். ஆல்ரெடி இதுலேருந்து ஏஆர் ரகுமான் கடைசியாக ராயன் அதில் எல்லாம் சாங்ஸ் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து தான் இப்போ இந்த படம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லலாம். அவர் சமீபத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் 1 இயர் நான் பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொன்னனால இப்போ அவர் பண்ண படங்கள் மட்டும் சில படங்கள் மட்டும் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் கழிச்சு தான் அடுத்தடுத்த படம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அந்த படத்துலேருந்து தான் காதலிக்க நேரம் படத்துலேருந்து லாவெண்டர் நிறம்ங்கிற ஒரு சாங் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த சாங் டைட்டில் பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லோரும் ஞாபகம் வந்திருக்கும், பச்சை நிறமே. அந்த சாங் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு அதான் தோணுச்சு. நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருந்தப்பயே எனக்கு அந்த சாங் தான் முதல்ல ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த சாங்கை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா, இந்த சாங்கை பாடினவங்க யாருன்னா ஆதித்யா. இவர் வந்து டான் படத்தில் அன்பே நீதானேன்னு அந்த ஒரு லவ் சாங் வரும்ல, அந்த சாங் பாடியிருப்பார் அவர் தான். அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் ஜாயினுங்கிறவங்க, இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து பாடியிருக்காங்க. இவங்க இந்த அலெக்சாண்டர் ஜாய்ங்கிறவங்க ஆல்ரெடி ஒரு சில ஏஆர் ரகுமான் படத்துலேயும் பண்ணியிருக்காங்க, ஒரு சில படங்களையும் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து தான் லிரிக்ஸ் எழுதினது வந்து முனிஸ்கோ ரகுமான் தான். இந்த படத்துக்கான சாங்குக்கான லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்துலேருந்து வந்த சாங் அது வேறு லெவல் ஹிட்டு, அது ஒரு வைப்பு அந்த மாதிரினே சொல்லலாம். அதை தொடர்ந்து தான் இந்த பாட்டோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு பிடிச்சது என்னென்ன அதெல்லாம் இந்த படத்தில் சொல்ல போகிறேன், சாங்கை பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இது இந்த சாங்கில் எனக்கு பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா, அந்த லிரிக்ஸ் வேறு லெவல் தான் சொல்லணும். அந்த லிரிக்ஸ் ப்ளஸ் இந்த ஆதித்யா மற்றும் அவங்க இன்னொருத்தவங்க அந்த ஃபீமேல் வாய்ஸ் பண்ணவங்களும் சரி, செம்ம மெலோடி வேறு லெவல்.
வேறு லெவலில் தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். கேட்க கேட்க திருப்பி கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஒரு ரீசெண்ட் டேஸில் மெலோடிஸ் வந்ததுலேயே இந்த மெலோடி டாப் நச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு லிரிக்ஸ் அப்புறம் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் அந்த லிரிக்கல் வீடியோவில் சில கிராஃபிக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லணும். எனக்கு என்னமோ இந்த படம் செம்ம ஒரு ஹிட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஜெயம் ரவி நித்யாமேனன் செம்ம பேராக இருக்குது. இந்த சாங்கில் அவங்க 2 பேரும் காட்டுறதெல்லாம் வேறு மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு சாங்லேயே நான் சொல்லியிருப்பேன் வேறு மாதிரி இருக்க போகுது அந்த படம். அந்த மாதிரி அதோட இப்போ ஷார்ட்கட் ஒரு நல்ல ஸ்டோரி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த படம் வேறு மாதிரி இருக்கும். இந்த டேரக்ட் கிருத்திகா உதயநிதி நல்ல நல்ல படம் கொடுத்தவங்க தான். இந்த படம் வேறு மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது எப்போ ரிலீஸ் ஆகும்னு இந்த வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. மேபி சம்மர் ஆர் அதுக்கப்புறம் கடந்த அந்த டைமில் மேபி ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சாங் ஒவ்வொரு இடத்துல கேட்க கேட்க அப்படியே மெல்ட் ஆகுது. எனக்கு இந்த சாங் கேட்க அந்த பச்சை நிறமே சாங் தான் திரும்ப திரும்ப மைண்டுக்கு வருது. லாவெண்டர் நிறமேன்னு சொல்லிட்டு சும்மா லிரிக்கல் வீடியோனால ஃபுல்லாக லாவெண்டர் அந்த இதுக்கு கலர் பேஸ்லேயே ஃபுல்லாக விட்டுருக்காங்க. லிரிக்ஸ் ஒன்று ஒன்று கேட்க கேட்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா சொல்லணும். இந்த படம் ஷார்ட் இது இந்த பேரண்ட்டு செம க்யூட்டாக வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ஒவ்வொரு இடத்துல கேட்க கேட்க வேறு மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சாங் ஒரு இதுவும் செம ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள், இந்த லாவெண்டர் நிறமே சாங்கை கேட்டிருப்பீங்க, எவ்வளோக்கு எவ்வளோங்க பிடிச்சிருந்துச்சுனோ அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு யார் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கிருத்திகா உதயநிதி யார் எதை டைரக்ஷன் பண்ண கொடுத்தல இந்த படம் பிடிக்கும், இந்த படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டுங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மேலும் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸோட கொண்ட வேண்டாம் நம்ம சிந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர்த்து போய் சஜஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு புது கான்செப்ட் புது வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.